இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா என் கிழமைகளில் சனிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13 21 முடிய. அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாது என நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவிசாய்ப்பதா, கடவுளுக்கு செவிசாய்ப்பதா? இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 118. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் அவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியின் மகிழ்ச்சி குரல் ஒலிக்கின்றது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது. ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது. கண்டித்தார், ஆண்டவர் என்னை கண்டித்தார், ஆனால் சாவுக்கு என்னை கையளிக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள். அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரது வாயில் இதுவே, இது வழியாய் நீதிமான்களே நுழைவர். என் மன்றாட்டை நீர் கேட்டதால், எனக்கு நீர் வெற்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டை நீர் கேட்டதால் நான் நன்றி செலுத்துகின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம்.
அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 9-15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த விவசாயி படித்தது என்னவோ 5ஆம் வகுப்பு வரைதான். ஆனாலும் அவர் ஆங்கிலத்தை மிக சரளமாக பேசுவார், வாசிப்பார். ஒரு நாள் அவர் தனது விளை நிலத்தில் தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தபோது மேகத்தில் பி என்ற எழுத்தும் சி என்ற எழுத்தும் தெரிந்தன. பிரீச் கிரைஸ்ட் என்பதைதான் கடவுள் இந்த 2 எழுத்தின் மூலமாக வெளிப்படுத்துகின்றாரோ என்று நினைத்து அவர் தன் நிலத்தையும் உடைமைகளையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவிக்கத் தொடங்கினார். ஒரு நாள் ஒரு நற்செய்தி கூட்டத்தில் அவர் போதித்துக் கொண்டிருந்தபோது தான் எப்படி நற்செய்தி பணியாளர் ஆனேன் என்பதை மக்களுக்கு எடுத்து சொன்னார். கூட்டம் முடிந்ததும் பகட்டான உடை உடுத்தியிருந்த ஒருவர் அவரிடம் வந்து, பிசி என்பதை பிளான்ட் கார்ன் என்றும் எடுத்துக்கொண்டிருக்கலாமே, ஏன் பிரீச் கிரைஸ்ட் என்று எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் துறந்து நற்செய்தி அறிவிக்க வந்தீர்கள் என்றார். அதற்கு நற்செய்தி பணியாளர் அவரிடம், உங்களுக்கு தோன்றியது எனக்கு தோன்றவில்லை. ஒருவேளை நீங்கள் சொல்வது போல நான் மக்காச்சோளம் பயிரிட்டு அறுவடை செய்தால் கிடைக்கும் மகிழ்ச்சியை விடவும் ஆண்டவரை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதால் கிடைக்கும் மகிழ்ச்சியை வார்த்தையால் விவரித்து சொல்ல முடியவில்லை என்று கண்களில் ஒளி மின்ன பதிலளித்தார். ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வரும் விவசாயி ஆண்டவரின் அழைப்பை ஏற்று விவசாயத்தை விட்டுவிட்டு நற்செய்தி பணியாளர் ஆனார். இன்றைய இறைவார்த்தை உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்ற செய்தியை நமக்கு கொடுக்கிறது. நற்செய்தியில் உயிர்த்த ஆண்டவர் இயேசு தம் சீடர்களிடம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைக்கின்றார். இயேசுவின் இந்த அழைப்பை ஏற்று அவரது சீடர்கள்
எப்படி நற்செய்தி அறிவித்தார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. இயேசுவின் சீடர்களான பேதுருவும் யோவானும் படிப்பறிவற்றவர்கள். ஆனாலும் அவர்கள் யூதர்களின் தலைமை சங்கத்திற்கு அஞ்சாமல் அவரை பற்றி துணிவுடன் அறிவிக்கின்றார்கள். மேலும் தலைமை சங்கத்தில் இருந்தவர்கள் பேதுருவிடமும் யோவானிடமும் இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாய் கட்டளையிட்ட போதும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்று அவர்கள் உறுதியாய் சொன்னார்கள். ஒரு காலத்தில் யூதர்களுக்கு அஞ்சி அறைக்குள் இருந்த பேதுருவும் யோவானும் யோவான் நற்செய்தி 20:19 ஆண்டவரின் உயிர்ப்புக்கு பிறகு அவரை பற்றி துணிவுடன் அறிவித்தது நமது கவனத்திற்கு உரியது. நாமும் நற்செய்தியை அறிவிப்பது நமது தலையாய கடமை என்பதை உணர்ந்து அவரை பற்றி நற்செய்தியை துணிவுடன் அறிவிப்போம். நாம் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை மற்றவருக்கும் அறிவிப்பதே முறை. ஆண்டவர் தம் பணியை செய்யும் அடியாருக்கு ஆற்றல் அளிக்கிறார். அந்த ஆற்றலாம் அவரை பற்றி துணிவுடன் நற்செய்தி அறிவிப்போம். வார்த்தையால் நற்செய்தியை அறிவிப்பதை விடவும் வாழ்வால் நற்செய்தியை அறிவிப்பது உயர்ந்தது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று 1 கொரிந்தியர் 9:16 தூய பவுல் கூறுகிறார். எனவே நற்செய்தியை அறிவிப்பது நமது கடமை என்பதை நாம் உணர்ந்து அப்பணியை துணிவோடு தியாக உணர்வோடு செய்ய வேண்டும். நவீன சிற்பக்கலையின் தந்தை என அழைக்கப்படுகின்றவர் அகஸ்டின் ரெனே ரோடின். பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பிரபல சிற்ப கலைஞரான இவர் வடித்த கடவுளின் கை, த ஹேண்ட் ஆஃப் காட் என்ற சிற்பம் மிகவும் புகழ்பெற்றது. இந்த சிற்பத்தில் பாறையிலிருந்து தோன்றும் வலக்கை மனிதருக்கு வடிவம் கொடுப்பது போல இருக்கும். இந்த சிற்பம் நமக்கு உணர்த்தக்கூடியது இதுதான்: கடவுள் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் செயலாற்றுகின்றார். அவர் நம்மை ஒரு சிற்பியைப் போல செதுக்குகின்றார். தமது மாட்சியின் அவர் நம்மை பங்கு பெற செய்கின்றார். ஆகவே கடவுள் நமது வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்தில் செயலாற்றுகின்றார். அதையே அகஸ்டின் ரெனே ரோடின் என்ற சிற்ப கலைஞர் வடித்த கடவுளின் கை என்ற சிற்பம் நமக்கு உணர்த்துகின்றது. இன்று நாம் பாடக்கேட்ட பதிலுரை பாடல் ஆண்டவரது வலக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது என்கிறது. அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். யூதர்கள் ஆண்டுதோறும் பாஸ்கா விழா, பெந்தகோஸ்து விழா, கூடார விழா என முப்பெரும் விழாக்களை கொண்டாடினார்கள். இந்த முப்பெரும் விழாக்களில் ஒன்றான கூடார பெருவிழாவில் பாடப்பட்டதுதான் திருப்பாடல் 118. விடுதலை பயண நூல் 15:2 இடம்பெறும் ஆண்டவரே என் ஆற்றல் என்ற சொற்றொடர் 118:14 இடம்பெறுவதால் இந்த திருப்பாடலை மோசே பாடியிருக்கலாம் என்று ஒரு சிலர் சொல்வார்கள். மற்றும் சிலர் 19 முதல் 21 வரையிலான இறைவார்த்தையை கொண்டு இதை யூதாவை ஆண்ட மன்னர்களில் ஒருவர் பாடியிருக்கலாம் என்று சொல்வர். எப்படி இருந்தாலும் ஆண்டவராகி கடவுள் தமது வலக்கையால் எதிரிகளிடமிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு வெற்றியை அளித்தார். அதை நினைவு கூறும் வகையில் ஆண்டவரின் வலக்கை என்ற வார்த்தை 3 முறை இடம்பெறுகின்றது. ஆண்டவர் தம் அடியார்களை, அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களை தமது வலக்கையால் விடுவிப்பார். இது யாரும் மறுக்க முடியாது. இத்தகைய வலிமை மிக்க ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதுவே நாம் செய்ய வேண்டிய முதன்மையான செயல்.
நம்மை எல்லா விதமான ஆபத்துகள் துன்பங்களிலிருந்து காப்பாற்றும் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்கின்றோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, ஆண்டவர் நம் அருகில் இருக்கையில் நம்மை எந்த ஆபத்தும் அணுகாது. ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுவோருக்கு அவர் அடைக்கல பாறையாக இருக்கின்றார். ஆண்டவரிடமிருந்து பெற்ற நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்வோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக, உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது என்று எசாயா புத்தகத்தில் 54 அதிகாரம் 17 ஆண்டவர் கூறுவார். எனவே இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மை எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.